டேய் வாடா தலைவர் நினச்சி கூலி படத்துக்கு போவோம். நான் வரலடா. ஏன் சொன்னா உன் மனசு கஷ்டப்படும். வேணாம். ஏன்டா சொல்றா? டேய் அதான் வயசாயிடுச்சுல, அதான் தாத்தா போயிட்டாரு. படமும் ஒன்றும் நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே போயிட்டு ரஜினிட்டு போடா. ரஜினியா? ரஜினி யாருன்னு தெரியுமா? நாங்க ஏன் அவரை சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறோம்னு தெரியுமா? தமிழ் சினிமாவில் வெள்ளையா இருந்தால் தான் ஹீரோவை நடிக்க முடியுன்ற காலகட்டம் இருந்தப்போ கருப்பா பரட்ட தலையோட என்ட்ரி ஆகி இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒன்றா என்ன மாதிரி கருப்பாக இருக்கிற எத்தனையோ பேருக்கு சினிமாக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கையை அடித்தளமாக போட்டு வச்சவர் தான்டா சூப்பர் ஸ்டார். உங்கள் தாத்தா காலத்தில் ஆரம்பித்து உங்கள் அப்பா காலம் வரைக்கும், ஏன் இப்போ ஓன் ஜென்ரேஷனில் கூட 3 தலைமுறையாக நம்பர் 1 இருக்காரு. அதனால தான்டா அவர் சூப்பர் ஸ்டார். ஒருத்தரோட ஆக்டிங்க்கு ஃபேன்ஸ் இருந்து பார்த்துருப்பேன், ஒருத்தருடைய டான்ஸுக்கு ஃபேன்ஸ் இருந்து பார்த்துருப்பேன், ஒருத்தருடைய ஸ்டைலுக்காக மட்டும் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது என் தலைவன் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர் இருக்கலாம், ஆனால் அத்தனை நடிகர்களையும் ரஜினியோட சாயல் இல்லாமல் ஒரு நடிகரை நீ பார்க்கவே முடியாது. அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உலகத்திலே 3 பேரோட நிழலை வச்சு மட்டுமே பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம். ஒன்று மைக்கேல் ஜாக்சன், இன்னொன்று சார்லி சாப்ளின், 3வது என் தலைவர் சூப்பர் ஸ்டார். என்னமோ சொன்னீங்க அவர் தாத்தான்னு. அவர் தாத்தா இல்லை, தமிழ் சினிமாவோட தாதா. ஆமா இவ்வளோ பேசுறியே, நீ யார் ஃபேனு? ராம்கி ஃபேன். ஃபீல்டுல எல்லாருக்கும் ஃபேனாக இருந்துக்கிட்டு போடாம. இனி தலைவரை பற்றி தப்பா பேசுன டேய் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சூப்பராக வாழணும்னு நினச்சதை விட சூப்பர் ஸ்டார் மாதிரி வாழணும்னு நினச்சவங்க தான் இங்கே பல பேர். இதை பேர் அரங்க மதிர விசில் பறக்கவே கொக்கே